திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே, சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். இந்த திருப்பலியில் அந்தோனி சேவியர் ஆரோக்கிய தனசீலி இவர்களுடைய 19வது ஆண்டு திருமணத்தில் கடவுள் இவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப ஆசீர்வாதம் கிடைக்கவும், உடல் உள்ள நலன் வேண்டியும், தொழில் சிறக்கவும் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். இலாரி ஸ்டெல்லா இவர்கள் குடும்பத்தை மாதம் முழுவதுமாக இறையுடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்தோம். பிள்ளைகள் இறை இரக்கத்தில் நிலைத்திருக்கவும், குடும்ப சமாதானம் கிடைக்கவும், திருமண காரியங்கள் கைகூடவும் இறையாசில் வேண்டியும் ஒப்புக் கொடுப்போம். இமானுவேல் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஸ்ரீ புஷ்பம், அலோஜியா, ஜோதி, ஆரோக்கியசாமி, ரஜித் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காக வேண்டிக் கொள்வோம். சேசம்மாள் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காக ஜெபிப்போம். பஸ்காஸ் ஓஜ், மேரி லூயிஸ், அரசநாதன், அருளால் மேரி, ஸ்டீவ் சதீஷ், ஜோசப் ரொட்ரிகஸ் இவருடைய ஆண்மலை பாறுதலுக்காக வேண்டிக் கொள்வோம். உத்திரிகத்தில் ஆன்மாக்கள், யார் நினையாத ஆன்மாக்கள், கருவிலே அளிக்கப்பட்ட குழந்தைகள், மாசில்லா குழந்தைகள் இவருடைய ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாறுதலை பெற வேண்டிக் கொள்வோம். இருதயசாமி அவர்களுடைய 9வது வருட நினைவு நாளில் அவரது ஆண்மலை பாட்சிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள் இளைப்பாறுதலுக்காக வேண்டிக் கொள்வோம். மதர்ஸ் டே கொண்டாடும் நாளில் சிரோன்முனி இருதயசாமி, பத்மாவதி ராமையா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் இறையாசிர் வேண்டியும் திருப்பலியிலே மன்றாடுவோம். சுசை பால், ஆரோக்கிய மேரி, செல்வராஜ் பால், ஆண்டோ அருள் பிரகாஷ், வின்சென்ட் ராஜா, அருள் புஷ்பம், பஸ்டீன், ஜூபிலி, தெரஸ், சுதந்திரா இவருடைய ஆண்மலை பாறுதலுக்காக வேண்டிக் கொள்வோம். வர்கீஸ் ரியல் எஸ்டேட் தொழில் வளர்ச்சி அடையவும், வர்கீஸ்ராஜ் ஜெயா அவருடைய குடும்பத்திற்கு சமாதானம், உடலுள்ள நலம், பிள்ளைகள் ஞானம், கல்வி, தெய்வ உபயத்தில் வளரவும், இழந்த சொத்தை மீட்டு தரவும், எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி பெறவும் வேண்டிக் கொள்வோம். ஜோசப், டாக்டர் ராஜம் இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்ல உடலுள்ள நலத்தோடு வாழவும், குடும்பத் தலைவர் மற்றும் குடும்பத் தலைவருடைய உடல் சுகம் அடையவும் வேண்டிக் கொள்வோம். அமல் பி ராயன், பபியோலா, இருதயசாமி, ஜாஸ்பின், ராபர்ட் ஜெரி இவருடைய ஆண்மலை பாறுதலுக்காகவும், குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள் இளைப்பாறுதலுக்காகவும், உத்தரிக்கு தளத்தில் உள்ள ஆன்மாக்கள் இளைப்பாறுதலுக்காக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஜென்கின்ஸ் பெர்னாண்டஸ், சேவியர் தாமஸ், வியாட்டினா மேரி, சிஸ்டர் வியாட்டினா மேரி, இருதயசாமி இவருடைய ஆண்மலை பாறுதலுக்காக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த கருத்துக்களோடு இந்த பலியிலே பங்கெடுக்கிற நம் ஒவ்வொருவரையும், நம் குடும்பங்களையும் இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்தவும், கொரோனா தொற்று கிருமியிலிருந்து அனைத்து மக்களும் விடுபடவும் இந்த திருப்பலியிலே நம்பிக்கையோடு நாம் மன்றாடிக் கொள்வோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஞாயிறு கடன் திருப்பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவருடைய அன்பும் அவருடைய மேலான இரக்கமும் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் நிறைவாக கிடைக்க பெற்று ஆண்டவருடைய அன்புக்கு பாத்திரமான பிள்ளைகளாக நாமும் நமது குடும்பங்களும் சமூகத்தில் வாழ வளர ஒருவர் மற்றவருக்காக நமது பலியை ஒப்புக் கொடுத்து வேண்டிக் கொள்வோம். குறிப்பாக இந்த நாளிலே பாஸ்கா காலத்தினுடைய 6வது ஞாயிறு வழிபாட்டை கொண்டாடுகிற நாம் வாசிக்க போகிற அருள்வாக்குகளின் வழியாக கடவுளின் அன்பை நாம் ஆழமாக உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இன்பமோ துன்பமோ, துயரமோ, சோதனையோ, வேதனையோ, மகிழ்வான காரியங்களோ அனைத்தும் அவருடைய அனுமதியின்றி இந்த சமூகத்தில் நடப்பதில்லை என்பதை ஆழமாக உணர்ந்து நம்பிக்கையோடு
ஆண்டவருடைய அன்பை நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சுவைத்து மகிழ வேண்டும் என்பதுதான் இந்த நாளிலே கடவுள் நமக்கு தரக்கூடிய அழைப்பாக அமைந்திருக்கிறது. நான் உங்களை இனி பணியாளர்கள் என்று சொல்ல மாட்டேன், நண்பர்கள் என்று சொல்லுவேன். உங்களுடைய வாழ்வு முழுவதுமாக கடவுளின் அருள் பெற்ற வாழ்வாக இருக்க வேண்டும். எனவே என் அன்பில் நீங்கள் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு அழைப்பு கொடுப்பதை இந்த நாளிலே நாம் அறியப்பெறுகிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஒவ்வொருடைய வாழ்வும் கடவுளின் அன்பால் நிறைந்திருக்கிறது. நாம் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையினுடைய உயர்வு, கடவுள் நம்மை அன்பு செய்கிறார், நம்முடைய உயர்வுக்கு ஏற்ப அதிகமாக அன்பு செய்கிறார் என்பதை நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஏற்றுக்கொள்ள ஒருபோதும் தவறக்கூடாது. அந்த அன்பிற்கு சான்று பகிர பிள்ளைகளாக நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும் என்பதுதான் இறைவன் இந்த நாளிலே நமக்கு தரக்கூடிய அழைப்பாக அமைந்திருக்கிறது. எனவே கடவுளின் அன்பை போற்றுவோம், கடவுளின் அன்பை வாழ்வாக்க இந்த திருப்பலியில நாம் நம்பிக்கையோடு வேண்டிக் கொள்வோம். தகுதியான உள்ளத்தோடு இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர்கள் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீயும் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தை மலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே
எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரது மாட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் நாட்களை பொருளுணர்ந்து ஈடுபாட்டோடு கொண்டாட எங்களுக்கு அருள்வீராக. அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீதும் பொழியப்பட்டது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை திருவசனங்கள் 25, 26, மேலும் 34, 35, மேலும் 44 முதல் 48 வரை இறை வார்த்தைகள். அந்நாட்களில் கொர்நேலியு பேதுருவை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார். பேதுரு, எழுந்திடும், நானும் ஒரு மனிதன்தான் என்று கூறி அவரை எழுப்பினார். அப்போது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர் என்றார். பேதுரு தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது. பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனத்தில் நம்பிக்கையுடையோர் தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீதும் பொழியப்பட்டதைக் கண்டு மலைத்து போயினர். ஏனென்றால் அவர்கள் பரவச பேச்சு பேசி கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதை கண்டார்கள். பேதுரு, நம்மை போல தூய ஆவியை பெற்றுக்கொண்ட இவர்கள் தண்ணீரால் திருமுழுக்கு பெறுவதை யார் தடுக்க முடியும் என்று கூறி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க பணித்தார். பின்பு அவர்கள் சில நாள் தங்களுடன் தங்கியிருக்குமாறு அவரிடம் வேண்டினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 98. நாம் அனைவரும் இணைந்து கூற வேண்டிய பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ராயேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 7 முதல் 10 முடிய. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 9 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னதென்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதை எல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே சகோதரிகளே, மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்கா காலத்தினுடைய 6வது ஞாயிறு வழிபாட்டை இந்த நாளிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட இந்த 3 அருள்வாக்குகளுமே மிக முக்கியமான செய்திகளை நமக்கு ஆழமாக கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, திருச்சபையினுடைய பல்வேறு படிப்பினைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம். கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் பிற சமயத்தவரை பார்க்கக்கூடிய பார்வை என்ன? பொதுவாகவே கிறிஸ்தவர்கள் மோட்சத்துக்கு போயிடுவாங்க, மற்ற சமயத்தவர்கள் போவது கடினம் என்கிற ஒரு சிந்தனை நம்மிடத்திலே ஆழமாக இருக்கிறது. அதுவும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நிச்சயமாக மோட்சத்துக்கு போய்விடுவார்கள், பிற சபையை சார்ந்த கிறிஸ்தவர்கள் செல்லுவார்களா அது தெரியாது என்கிற அந்த நிலையிலே இருக்கும். என் அன்புக்குரியவர்களே, 2ஆம் வத்திக்கான் சங்கம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தி, நாம் திருச்சபையில் இணைந்திருந்தும் திருமுழுக்கு பெற்றிருந்தும் எல்லா அருள் சாதனங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றிருந்தும் அன்பில் நிலைத்திராமல் உள்ளத்தால் அன்றி உடலால் மட்டும் ஒருவர் திருச்சபையினுடைய வாழ்வில் அல்லது மடியில் தவழ்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீட்படைவதில்லை என்று திருச்சபை எண் 14 மிக தெளிவாக சொல்லுகிறது. அதை சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நாம திருமுழுக்கு பெற்றிருக்கலாம், எல்லா அருள் சாதனங்களையும் நாம் வாங்கியிருக்கலாம், கிறிஸ்தவர்கள் என்று இந்த உலகிற்கு சிலுவை அடையாளம் வரைந்து காட்டிக் கொண்டிருக்கலாம். ஆனால் உள்ளத்தால் கிறிஸ்துவை பின்பற்றி வாழவில்லை என்று சொன்னார், உள்ளத்தால் கிறிஸ்தவர்களாக வாழவில்லை என்று சொன்னால் நமக்கு மீட்பு இல்லை, அதாவது மோட்சம் போக முடியாது அப்படின்னு சொல்லி திருச்சபை எண் மிக தெளிவாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அதைத்தான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட 3 அருள் வாக்குகளுமே நமக்கு ஆழமாக கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடமாக அமைந்திருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, யூத சமூகத்துல அவர்களிடம் இருந்த மிகப்பெரிய ஒரு சிந்தனை என்ன என்று சொன்னால், கடவுளின் மீட்பு என்பது யூதர்களுக்கு மட்டுமே. ஒருவர் யூதராக பிறந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு
மீட்பு என்பது எழுதி வைக்கப்படாத ஒரு கொடை என்பதை அவர்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்திருந்தார்கள். ஆனால் அது அப்படி அல்ல என்று மிக தெளிவாக இன்றைக்கு முதல் வாசகம் சொல்லுகிறார். எனக்கு மீட்பு கிடைக்கும் என்று நான் எண்ணுவது தவறு கிடையாது. அதே போல பிறருக்கும் கடவுள் மீட்பை கொடுப்பார் என்பது அது அவருடைய இஷ்டம். நான் என்னை தவிர யாருக்குமே மீட்பு கிடைக்காது என்பது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சிந்தனை என்பதாக இருக்கும் என்று சொன்னால் அது தவறு. அதைத்தான் யூதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றிருந்தார்கள். எங்களுக்கு மட்டும்தான் மீட்பு, யூதர்களாக நாங்கள் பிறந்திருந்தோம் என்று சொன்னால் அது எங்களுக்கு மீட்பிற்கான அடையாளமாக இருக்கிறது என்பதை அவர்கள் உள்ளத்தில் சுமந்திருந்தார்கள். அது தவறு கிடையாது. ஆனால் பிற இனத்தவருக்கு மீட்பே கிடையாது, மீட்பை அவர்களால் பெற்றுக்கொள்ளவே முடியாது என்று தங்களை உயர்த்தி பிறரை தாழ்வாக எண்ணுகிற அந்த மனப்பக்குவத்திற்கு இன்றைக்கு முதல் வாசகத்திலே கடவுள் ஒரு சாட்டையடி கொடுப்பதை பார்க்கிறோம். கொர்நேலியு என்கிற ஒரு மனிதன், அவன் புற இனத்தை சார்ந்தவன். அவர் மீது தூய ஆவியானவரை கடவுள் பொழிய செய்து மீட்பினுடைய கருவியாக அவரை உயர்த்துகிற ஒரு நிலையைத்தான் இன்றைக்கு முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். அதற்கு திருத்தூதர்களும் இயேசுவுடைய சீடர்களும் ஆழமாக ஜெபித்து பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை அவர் மீது கடவுளே பொழியும் என்று சொல்லி அந்த பொழிதல் நிகழ்வு அவருடைய வாழ்க்கையிலே நடைபெறுவதற்கு இவர்கள் உதவி செய்வதை பார்க்கிறோம். திருத்தூதர் பணி 10ஆம் அதிகாரம் 34வது வசனம் இன்றைக்கு நான் வாசிக்க கேட்ட முதல் வாசகம் மிக தெளிவாக சொல்லுகிறது. கடவுள் ஒரு நாளும் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. யூதர்களுக்கு மட்டும் கடவுள் மீட்பை கொடுப்பதில்லை, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் மோட்சத்தை கடவுள் அருள்வதில்லை. மாறாக மீட்பை பெறுவதற்கு கடவுள் வைத்திருக்கக்கூடிய அளவுகோல் என்பது அன்பு என்பதை மிக தெளிவாக இன்றைக்கு முதல் வாசகம் உணர்த்துகிறது, இரண்டாம் வாசகம் உணர்த்துகிறது, நற்செய்தி வாசகமும் ஆழமாக சொல்லித் தருவதை பார்க்கிறோம். இதைத்தான் பேதுரு மிகப்பெரிய உண்மையாக இன்றைக்கு இந்த சமூகத்திற்கு உணர்த்துகிறார். கடவுள் ஒருபோதும் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. எல்லா இனத்தவரிலும், நன்றாக நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும், எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவராய் இருக்கிறார் என்று மிக தெளிவாக உணர்த்துகிறார். அப்போ மீட்பு என்பது கடவுளுடைய இலவச கொடையாக இருக்கலாம், ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சில தகுதி ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஆழமாக இருக்க வேண்டும். அது கடவுளின் அன்பை உணர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு அஞ்சி வாழுகிற நேர்மையோடும் நீதியோடும் இந்த சமூகத்தில் உண்மையை வெளிப்படுத்தி வாழுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பது கடவுள் பேதுரு வழியாக நமக்கு குறித்து காட்டக்கூடிய ஒரு காரியமாக அமைந்திருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் வாசகம் நமக்கு தெளிவாக உணர்த்தக்கூடிய ஒரு உண்மை என்ன? யூதர்கள் கொண்டிருந்த மனநிலை அது அவர்களுக்கு ஒத்துப்போகிற ஒரு காரியமாக இருந்தாலும் அது கடவுளுக்கு ஏற்புடையதாக இல்லை என்பதை தெளிவாக இந்த நாளிலே நாமும் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். என்னை குறித்து நான் பெரிதாக பெருமையாக பேசிக்கொள்வதில் தவறு கிடையாது. ஆனால் என் அருகில் என் சகோதர சகோதரிகள் இருக்கிற பொழுது அந்த பெருமை, அந்த மகிழ்வு, அந்த நிறைவு என்பது அவர்களுக்கும் ஒரு நாள் சொந்தமாக கூடும். கடவுள் அதற்கும் வழிவகை செய்வார் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கலாகாது என்பதுதான் அந்த வாழ்வியல் படிப்பினையாக அமைந்திருக்கிறது. தங்களுடைய குற்றம் குறைபாடுகள் இவற்றையெல்லாம் எந்த மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் ஏற்க தவறுகிறானோ அவன் ஒருபோதும் நேர்மையாளனாய் இருக்க முடியாது. அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எந்த பண்புகளும் கடவுளுக்கு பிரியமான பண்பாக ஒருபோதும் இருக்க முடியாது என்பதை வரலாற்று வாழ்க்கையில நாம் பல மனிதர்களுடைய வாழ்வின் வழியாக இந்த சமூகத்தில் கண்டுகொள்ளாமல் இல்லை. என் அன்புக்குரியவர்களே, பேதுரு தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக கடவுளின் அருளை பெற்றுக்கொள்வதற்கு, கடவுள் தன் மீது நம்பிக்கை கொண்டு தன்னை உயர்த்த வேண்டும் என்பதற்காக பல காரியங்களை செய்தாலும் இறுதியில ஆண்டவர் அவருக்கு திருச்சபையினுடைய முதல் பொறுப்பை கொடுக்கிற பொழுது, நீ என்னை அன்பு செய்கிறாயா என்கிற அந்த கேள்வியை தான் கேட்கிறார்.
எனவே கடவுளுக்கு அடிப்படையில் தேவை மனிதன் தன் மீது கொள்ளுகிற அன்பு. அந்த அன்புதான் கடவுள் மீது மனிதன் நம்பிக்கை கொண்டவனாக இந்த சமூகத்தில் வாழ வைக்கக்கூடிய ஒரு கருவியாக அது அமைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது, எந்த அளவிற்கு கடவுளை நாம் ஆழமாக அன்பு செய்து அந்த அன்பை இந்த சமூகத்தில் நாம் வாழ்ந்து காட்டக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை இந்த நாளில் நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். கடவுளின் இந்த தியாக பலியிலே நாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தியாக பலியினுடைய வெளிப்பாடே கடவுள் நம் மீது பொழிந்திருக்கக்கூடிய வெளிப்படுத்திய அன்பு. இதைத்தான் நற்செய்தி வாசகத்திலே மிக தெளிவாக சொல்லுகிறார். தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை, என்னிடம் இருக்கிறது என்பதை சிலுவை வாழ்வின் வழியாக ஆண்டவர் மிக தெளிவாக உணர்த்தி இருக்கிறார். இந்த காரியத்தை யாராவது செய்ய முடியுமா என்று இந்த சமூகம் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவர் சிலுவையை சுமந்து சிலுவையிலே தன்னையே அறைவதற்கு ஒப்புக் கொடுத்து, நான் இந்த செயல்பாட்டின் வழியாக கடவுளின் பிள்ளைகளாகிய உங்கள் எல்லோரையும் நான் அன்பு செய்கிறேன் என்று அன்பினுடைய உச்சத்தை இந்த சிலுவை சாவின் வழியாக கடவுள் வெளிப்படுத்திய நிகழ்வை நாம் பார்க்கிறோம். எனவேதான் ஆண்டவர் மிக தெளிவாக இந்த வார்த்தைகளை நீங்களும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி நமக்கு அறிவுறுத்துகிற நிலைகளை பார்க்கிறோம். அதுவும் குறிப்பாக இயேசுனுடைய சீடர்களுக்கு அதை மிக தெளிவாக உணர்த்தி காட்டுவதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும். அப்போ கடவுளுடைய அந்த அன்பு அனுபவத்தை நம் வாழ்க்கையில நாம எந்த அளவிற்கு உணர்ந்திருக்கிறோம். இயேசு பேதுருவிடம் கேள்வி கேட்கிறார், நீ என்னை அன்பு செய்கிறாயா? ஆமாண்டவரே, நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்பது உமக்கு தெரியாத ஒன்றா என்று அவரிடத்திலே மீண்டுமாக பதில் சொல்லுகிற பொழுது, ஆண்டவர் என் ஆடுகளை பேணி வளர், என் ஆடுகளை பாதுகாத்துக்கொள், என் ஆடுகளை பராமரித்துக்கொள் என்று சொல்லி தன்னுடைய பணி வாழ்க்கையில அவருக்கு ஒரு பங்கை கொடுப்பதை நாம் ஆழமாக எண்ணி பார்க்கிறோம். எனவே கடவுளுக்கு தேவை நாம் அவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பு. அவர் நம் மீது அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை நாம் ஆழமாக நம்பிக்கையோடு ஏற்று அந்த அன்பு அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வாக்குகிற அந்த தன்மையை நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த நாளில் சிறப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடவுள் நமக்கு அழைப்பினை கொடுக்கிறார். இந்த அன்பை நாம் ஏன் கண்டிப்பாக வெளிப்படுத்திய ஆக வேண்டும், அந்த அன்பினை நாம் அனுபவமாக கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கும் ஆண்டவர் மிக தெளிவாக ஒரு சிந்தனை கொடுக்கிறார். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, மாறாக நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று சொல்லி தன்னுடைய தனித்துவமான அந்த அன்பினுடைய வெளிப்பாட்டை, நான் உங்கள் எல்லாரையும் தேர்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிற இந்த சொல்லாடல் வழியாக கடவுள் ஆழமாக நமக்கு இன்றைக்கு சிந்திக்க கொடுக்கக்கூடிய சிந்தனையாக அது அமைந்திருக்கிறது. ஏன் கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார்? நாம் கனி கொடுக்க வேண்டும். அந்த கனி கொடுக்கிற அந்த வாழ்க்கையில நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் இந்த சமூகத்துல நாம் கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள், கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதற்கான அடையாளமாக அது அமைந்திருக்கும் என்பதை இந்த வார்த்தை நமக்கு மிக தெளிவாக உணர்த்தி காட்டுகிறது. அப்படி நாம் கடவுளின் அன்பை உணர்ந்து, கடவுள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை ஆழமாக உணர்ந்து நான் கனி கொடுக்க முற்படுகிற பொழுது, அந்த நிலையில் நாம் கடவுளிடத்திலே எதை கேட்டாலும் அவர் நமக்கு கொடுக்காமல் ஒருபோதும் போகார் என்கிற நம்பிக்கையை ஆண்டவர் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தின் வழியாக மிக தெளிவாக நமக்கு உணர்த்தி காட்டுவதை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நாம் கடவுளின் அன்பினால் இந்த சமூகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளின் அன்பு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. கடவுளின் அன்பு நம்மை பராமரித்து பாதுகாக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகிற பொழுது, நாமும் அதே அன்பை இந்த சமூகத்தில் ஒருவர் மற்றவரோடு வெளிப்படுத்தி வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் நாம் மீட்படைவதற்கான முதல் படியாக இருக்கிறது. நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம். கிறிஸ்தவர்களாக இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அதுவும்
உயிருள்ள உண்மையான கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்கிற கேள்வியை கேட்டு பார்க்கிற பொழுது அந்த வாழ்வுக்கு அடிப்படை கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை அன்பை உணர்ந்து கொள்ளுகிற அனுபவமும், அந்த அனுபவத்தை நாம் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுகிற நிலையுமே வெளிப்படுத்தக்கூடிய சாட்சியாக அது இருக்கும் என்பதை நாம் தெளிவாக இந்த நாளிலே உணர்ந்து கொண்டு, கடவுள் தருகிற இந்த அன்பின் அனுபவத்தை, இந்த அன்பு அழைப்பினை நாம் ஆழமாக உணர்ந்து கொள்வோம், ஏற்றுக்கொள்வோம். அதை வாழ்வாக்க இந்த நாளிலே நாம் உறுதி எடுப்போம். கடவுளின் அன்பினால் உந்தி தள்ளப்படுகிற பிள்ளைகளாக, அவருக்கு சாட்சியம் பகிர்ந்து கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நமது வாழ்வும், நமது குடும்ப வாழ்வும், இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்வும் அமைய வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவுளம், இறைவனுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நம்முடைய வாழ்வு இருக்கிறதா என்கிற கேள்வியை இந்த நாளிலே நாம் கேட்டு பார்த்து, இருந்தால் நாம் பேறு பெற்றவர்கள், இல்லை என்றால் அதற்கான முயற்சியிலே இந்த நாள் தொடங்கி நாம் இறங்குவோம். அந்த முயற்சியிலே வெற்றி பெற இறைவன் நமக்கு பக்கபலமாய் இருந்து அருள் தந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்து பாடுவோம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இல்லாமல்ல இறை தந்தையிடம் நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்லி வேண்டுவோம். அனைத்துலகை ஆளும் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியரை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் தம் இறைப்பணியை தொய்வின்றி தொடரவும் நீர் காட்டிய தூய வாழ்வில் நிலைத்து நின்று இறை மக்களை வழிநடத்தி செல்ல வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் அரசரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரும் நேர்மையோடு நீதியோடு மக்களுக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான முடிவுகளை ஏறெடுத்து நல்லாட்சி புரிந்திட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணையின் கடலே எம் இறைவா, கொரோனா என்னும் கொடிய தொற்று கிருமியின் 2ஆம் அலகில் சிக்கி தவிக்கும் எம் இந்திய தேசத்தை உம் கருணை கண் கொண்டு நோக்கியருளும். இந்த கொடிய நோயை இவ்வுலகத்தை விட்டு முற்றிலுமாக நீக்கி நாங்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் தெய்வமே இறைவா, இத்திருப்பலியில் பங்கு கொள்ளும் நாங்கள் வாழ்வில் வரும் துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல் துன்பங்களுக்கு பிறகு இன்பம் உண்டு என்ற மனநிலையை கொண்டு
வாழ்ந்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிருள்ள ஆலயமே எம் இறைவா, எம் பேராலய பணிகள் தங்கு தடையின்றி நடந்திடவும், அதற்கு தேவையான பண உதவி பொருளுதவி கிடைத்திடவும், உபகாரிகள் நிறைவாக ஆசீர்வதிக்கப்படவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒருவருடைய தனிப்பட்ட கருத்துக்காகவும் மௌனமாக வேண்டிக் கொள்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அற்புதமான காலை வேளையிலே ஆண்டவரே, உன் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டு ஏறெடுத்திருக்கக்கூடிய எல்லா விதமான மன்றாட்டுகளுக்கும் நீரே செவி சாய்ப்பீராக. இந்த ஞாயிறு கடன் திருப்பலியிலே பங்கெடுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே நீ தாமே ஆசீர்வதித்து வழிநடத்தும். உம்முடைய வல்லமையால் அவர்களுடைய தேவைகளை நீ தாமே நிறைவேற்றும். ஆண்டவரே, இந்த சமூகத்திலே பல்வேறு விதமான துன்பங்களினால், குறிப்பாக இந்த கொரோனா தொற்று கிருமியினால் பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் குடும்பங்களையும் ஆண்டவரே நீர் தாமே ஆசீர்வதிப்பீராக. இந்த நாட்களிலே பல்வேறு விதமான தடைகள், பல்வேறு விதமான துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், வேதனைகளினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீர் தாமே ஆறுதலாய் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, அவர்களை உம்முடைய கரங்களால் ஆசீர்வதியும், உம்முடைய வல்லமையால் நிரப்பியருளும். குறிப்பாக இக்குடும்பங்கள் அனைத்தும் உம்முடைய வல்லமையினால் நீர் இன்றைக்கு எமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அழைப்பினை ஏற்று அன்பினால் உந்தி தள்ளப்பட்ட பிள்ளைகளாக, அன்பை வாழ்வாக்குகிற பிள்ளைகளாக, இந்த சமூகத்தில் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழுகிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் நீர் தாமே உயர்த்துவீராக. உம்முடைய வல்லமையும் இரக்கமும் ஆற்றலும் அருளும் நிறைவாய் எங்கள் எல்லோருக்கும் கிடைக்க பெற இந்த திருப்பலியிலே நாங்கள் மன்றாடுகிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை தாரும். உம்முடைய வல்லமையினால் எங்கள் எல்லோரையும் நிரப்பியருளும். இப்பொழுதும் எப்பொழுதும் எல்லா நிலையிலும் உமது அன்பினால் உந்தி தள்ளப்பட்ட பிள்ளைகளாக உமக்கு சாட்சியம் பகிர்கிற பேர் அருளை நீர்தாமே எங்கள் எல்லோருக்கும் கொடுத்து காப்பீராக. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உம்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளும்மையை இப்போது கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளும்மையை இப்போது நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் முன்னன்பு மாறாது. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகில் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அவர் அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர் மீது ஆண்டனிசாமி ஆண்டகை எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இந்த நாளிலே இந்த பலியை ஒப்புக் கொடுக்க வேண்டுகிற எல்லா குடும்பங்களோடும், என் பங்கில் வாழுகிற ஒவ்வொரு குடும்பமும், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களும் உமது அன்பில் நிறைவை பெற செய்தர்கள். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும், கொரோனா நோய் தொற்றினால் பாதிப்படைந்து மரணமடைந்த அனைத்து உயிர்களையும், ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே இறந்து போன எல்லாரையும், இந்த சமூகத்தில் இறந்து யாராலும் நினைவுறப்படாத ஒவ்வொரு ஆன்மாவையும், உத்தரிக்க தளத்திலே இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவரே நீர் நினைவு கூர்ந்து
உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாய். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என் பாதுகாவலர் புனித சவேரியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நம்பிக்கையற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். இதில் வாரும் என் இயேசுவே,
என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே, என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உடையடுத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடி, எனில் வாரும் என் இயேசுவே. திருமண ஓலைகள் பாளையங்கோட்டை பங்கு பாளையங்கோட்டில் இருக்கும் தந்தை ஃபெலிக்ஸ் ராஜ்குமார், தாய் மார்செல்லா, இவர்களின் மகன் ஆண்டனி ஜெயந்த் சிங்கிற்கும், சங்கர் நகர் பங்கு சங்கர் நகரில் இருக்கும் தந்தை அற்புதராஜ், தாய் ராஜம்மாள், இவர்களின் மகள் ஆண்டனி சகாய மேரிக்கும் திருமணம் செய்ய இது முதலாவது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு எம்கேவி நகரில் இருக்கும் தந்தை அலெக்சாண்டர், தாய் மரிய உஷா, இவர்களின் மகள் அனுசுயாவுக்கும், கருத்தப்பிள்ளையூர் பங்கு கருத்தப்பிள்ளையூரில் இருக்கும் தந்தை வின்சென்ட் ஜோசப், தாய் ஆரோக்கிய செல்வி, இவர்களின் மகன் சகாய ஜேம்ஸுக்கும் திருமணம் செய்ய இது மூன்றாவது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு பாளையங்கோட்டில் இருக்கும் தந்தை பிரான்சிஸ் சேவியர், தாய் மேரி, இவர்களின் மகள் ஆனி மோனிகாவுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் அம்பத்தூர் பங்கு அம்பத்தூரில் இருக்கும் தந்தை சார்ஜன் வில்லியம், தாய் ஜெபஜோதி நிர்மலா, இவருடைய மகன் ராகேஷ் சாம் மனோவாவுக்கும் திருமணம் செய்ய இது இரண்டாவது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு பாளையங்கோட்டில் இருக்கும் தந்தை இர்பின் சில்வேரா, தாய் ரெஜுலா, இவர்களின் மகள் இமாக்குலேட் இசிகாவுக்கும், தூத்துக்குடி மறை மாவட்டம் வீரபாண்டியன் பட்டணம் பங்கு வீரபாண்டியன் பட்டணத்தில் இருக்கும் தந்தை ரெக்ஸ்டன், தாய் ரமணி, இவருடைய மகன் அஜித்துக்கும் திருமணம் செய்ய இது முதலாவது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு பாளையங்கோட்டில் இருக்கும் தந்தை ஆண்டனி சகாயம், தாய் மரிய ஜேசு தங்கம், இவருடைய மகன் ஜெபஸ்டியன் வினிஸ்டர் ராஜாவுக்கும், கோட்டார் மறை மாவட்டம் ராஜாவூர் பங்கு ராஜாவூரில் இருக்கும் தந்தை வருவேல் ஆண்டனி, தாய் மல்லிகா, இவர்களின் மகள் ராஜ் பிரியங்காவுக்கும் திருமணம் செய்ய இது முதலாவது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு பாளையங்கோட்டில் இருக்கும் தந்தை ஆண்டனி ரெய்மன், தாய் ஆண்டனி சகாய ஈவ்லின், இவர்களின் மகள் ஆண்டனி சகாய ஜெனிபருக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் ஆதம்பாக்கம் பங்கு ஆதம்பாக்கத்தில் இருக்கும் தந்தை சேவியர் அசோக் பிராயன், தாய் சகாய ராணி ரூபி பிராயன், இவர்களின் மகன் சகாய ஜெனிபட் ராயனுக்கும் திருமணம் செய்ய இது முதலாவது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு பாளையங்கோட்டில் இருக்கும் தந்தை சகாயம், தாய் சரோபின், இவர்களின் மகள் லூர்து எல் குயினுக்கும், தூத்துக்குடி மறை மாவட்டம் திரேஸ்புரம் பங்கு திரேஸ்புரத்தில் இருக்கும் தந்தை செல்வம், தாய் சந்தானம், இவர்களின் மகன் டினோவுக்கும் திருமணம் செய்ய இது இரண்டாவது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு பாளையங்கோட்டில் இருக்கும் தந்தை ராஜரத்தினம், தாய் அருள் ஜோதி, இவர்களின் மகள் பிரீத்திக்கும், கோட்டார் மறை மாவட்டம் கார்மேல் நகர் பங்கு ராமன்புதூரில் இருக்கும் தந்தை ஜோசப் லியோன், தாய் ஜேஸ் ரத்தினம், இவர்களின் மகன் சகாய வினுவுக்கும் திருமணம் செய்ய இது முதலாவது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு பாளையங்கோட்டில் இருக்கும் தந்தை சேவியர் பெர்னாண்டோ, தாய் சேவியர் மெடோனா, இவர்களின் மகள் வினிஃப்ரெட் கிரவியாவுக்கும், தூத்துக்குடி மறை மாவட்டம் ஆறுமுகநேரி பங்கு ஆறுமுகநேரில் இருக்கும் தந்தை ஜான்சன் பெர்னாண்டோ, தாய் ஆர்ச் ஏஞ்சல் பூரணி, இவருடைய மகன் இன்ஃபென்ட் பிரசாந்திற்கும் திருமணம் செய்ய இது முதலாவது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு பாளையங்கோட்டில் இருக்கும் தந்தை மரிய வியாகுல மார்சல், தாய் எமரன்சியா பெர்னாண்டோ, இவர்களின் மகன்
வியாகுல ஆண்டனி கிரசன்ட்டுக்கும் செங்கல்பட்டு மறைமாவட்டம் திரிசூலம் பங்கு திரிசூலத்தில் இருக்கும் தந்தை செல்வேந்திரன், தாய் ஜெயராணி இவரின் மகள் மெர்லின் மார்கரெட்டுக்கும் திருமணம் செய்ய இது இரண்டாவது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு பாளையங்கோட்டை இருக்கும் தந்தை சகாய ஜோசப் சேவியர் ஜான்சன், தாய் ஹெனிஸ்டா இவரின் மகள் இன்ஃபன்ட் பிரான்சிஸ் திரிஸ்தாவுக்கும், ஜவஹர் நகர் பங்கு சிதம்பரம் நகரில் இருக்கும் தந்தை லோயலா இக்னேசியஸ், தாய் ஹெலன் இவர்களின் மகன் ஜேசு ஜெபஸ்டின் லாராவுக்கும் திருமணம் செய்ய இது முதலாவது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு பாளையங்கோட்டை இருக்கும் தந்தை மதன், தாய் அக்சிலியா இவர்களின் மகள் ஆண்டனி பென்சிக்கும், தூத்துக்குடி மறைமாவட்டம் குரூசுபுரத்தில் இருக்கும் தந்தை ஜெரால், தாய் சாந்தி இவர்களின் மகன் ரூபனுக்கும் திருமணம் செய்ய இது முதலாவது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு சமாதானபுரத்தில் இருக்கும் தந்தை மணி, தாய் ருக்மணி இவர்களின் மகன் ஸ்டீபன் ராஜுக்கும், தூத்துக்குடி மறைமாவட்டம் ஜெயசராஜபுரத்தில் இருக்கும் தந்தை மரியதாஸ், தாய் புஷ்பலதா இவரின் மகள் மரிய லோசினிக்கும் திருமணம் செய்ய இது முதலாவது ஓலை. இத்திருமணங்களில் ஏதாவது விக்கிரங்களை அடைந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரியப்படுத்தவும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொரோனா தொற்றினுடைய இரண்டாவது அலையில் நாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். கவனமாக இருக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே நமது அரசு நாளையிலிருந்து முழு ஊரடங்கை அறிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த முழு ஊரடங்கை சரியான விதத்தில் பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாரும் தேவையில்லாமல் வெளியில் வர வேண்டாம். அப்படியே வந்தாலும் முகக்கவசம் இல்லாமல் வெளியில் வர வேண்டாம். யாரோடும் ஒட்டி உறவாட வேண்டாம். நீங்கள் உங்களுடைய இல்லங்களில் இருக்கிற பொழுதே தனிமையில் இருந்து கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவரோடு பேசிக் கொண்டிருக்கிற பொழுதும் சரியான இடைவெளியை கடைபிடிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதை தவிர இந்த தொற்று நோய் கிருமியை விரட்டுவதற்கு வேறு மருந்து இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே எல்லோரும் வீட்டில் பத்திரமாக இருந்து ஆண்டவரிடத்திலே செபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே தங்களுடைய 19வது திருமண ஆண்டை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற திருவாளர் அந்தோணி சேவியர், திருமதி ஆரோக்கிய தனசிலி அவர்களுக்கு கரங்கள் தட்டி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சுகங்களையும் காட்டிக் கொள்வோம். கடவுள் தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இன்னும் சிறப்பாக நம்முடைய பங்கை சார்ந்த பல நபர்கள் மருத்துவமனையிலே இந்த கொரோனா தொற்றினால் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர் எல்லோருக்குமாகவும் நாம் சிறப்பாக தொடர்ந்து வேண்டிக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்திருக்கின்றீர். பாஸ்கா அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேச்சை உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக் கொண்ட நீங்கள் அவரது இரக்கப் பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பேச்சை பெறும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
கட்டளை நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. ஆரோக்கியமானாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமானாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். எந்நாளும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாரில் சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கியமானாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். எந்நாளும் பாடி துதித்திடுவோம். எங்கள் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.